செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது நம்மளுடைய தமிழக அரசு தாங்க. இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, எங்கெல்லாம் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்து சமய அறநிலைத்துறையில் இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஓகேங்களா, திருக்கோயிலேருந்து ஆயிருக்கு. இதுக்கு நமக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 18,500 இருந்து 58,600 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒவ்வொரு வேலைக்குமே வேறு வேறு சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது என்ன தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, சரிங்களா, இல்லைன்னா அரசு அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். இந்த மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. தமிழ் படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றது. அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சீட்டு விற்பனையாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு இடம் காலியாக இருக்குங்க. அதுக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 18,500 இருந்து 58,600. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா, காவலர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குங்க. அதுக்குமே சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 15,900 இருந்து 50,400 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்குமே உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா. அடுத்தது கூர்க்கா அப்படின்ற ஒரு வேலைக்குமே 15,900 இருந்து 50,400 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே தமிழ் படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏவலர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 10,000 31,500 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுலேயுமே தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சலவை தொழிலாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. 11,600 இருந்து 36,800 வரைக்கும். இதுக்குமே என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க. அடுத்த ரோல் என்ன அப்படின்னா, திருவழகு அப்படின்ற ஒரு ரோலுக்கு 3 பேரை எடுக்கிறாங்கங்க. சம்பளம் 15,900 இருந்து 50,400. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா, பெருக்குபவர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 5 பேரை எடுக்கிறாங்கங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. உபகோயில் எழுத்தாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லதுனா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 15,700 இருந்து 50,000 வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ரோல் என்ன அப்படின்னா, உள்துறை பணியிடங்கள். அதுக்கப்புறம் ஓதுபவர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 18,500 இருந்து 58,600 வரைக்குங்க. இதில் என்ன படிச்சிருக்கணும்னா, தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நடத்தப்படும். ஓகே. அடுத்தது உபகோயில் மேடக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்குங்க. அதுக்கு 15,700 இருந்து 50,000 வரைக்கும் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. இதுக்கு விண்ணப்பதாரர்கள் 1ஆம் தேதி 1/7/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். 18 வயதுலேருந்து 45 வயசு உட்பட்டவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணாங்க. சரிங்களா. தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஓகேங்களா. தேக ஆரோக்கியத்தில் உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே. ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. வேறு விண்ணப்பங்கள் அனைத்துமே சரிபார்க்கப்பட்டு தான் தகுதியான விண்ணப்பங்களுக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பங்களுக்கு அலுவலகத்துக்கு ₹100 செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் திருக்கோயில் அலுவலகத்தில் ₹100 செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதர நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்கள் அலுவலக வேலை நாட்களில் அலுவலக நேரங்களில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இது அவங்க அட்ரெஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் போய் பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து போய் அப்ரோச் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.